ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் பதம் 19 திரியங் மனுஷ்ய விபுதாதிஷு ஜீவ யோனிஷ் ஆத்மேச்யாத்ம கிருத சேது பரீட்சையாய ரேமே நிரஸ்த விஷயோபி அவருத்த தேகஸ் தஸ்மை நமோ பகவதே புருஷோத்தமாய. மொழிபெயர்ப்பு. ஓ எந்தன் பகவானே, நீர் உமது உன்னத லீலைகளை நடத்தி காட்ட வேண்டுமென்றும் விருப்பத்தின் பேரில் மனிதர்களை விட இழிந்த விலங்குகளாகவும் அவர்களை விட மேலான தேவர்களாகவும் அவதரிக்கின்றீர். நீர் உலகியல் மாசுக்களினால் பாதிக்கப்படுவதே இல்லை. நீர் உமக்குச் சொந்தமான உமது சமய அறநெறிகளை நிறைவேற்றும் நோக்கத்தின் பேரிலேயே இங்கு வருகை தருகிறீர். இவ்வாறு பல்வேறு வடிவங்களில் தோன்றும் முழுமுதற் கடவுளாகிய தங்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளுரை. பல்வேறு வகை உயிரினங்களில் பகவான் மேற்கொள்ளும் அவதாரங்கள் அனைத்தும் உன்னதமானவையே ஆகும். அவர் மனித வடிவில் ஸ்ரீ கிருஷ்ணராகவும் ஸ்ரீராமராகவும் அவதரித்தார். அதனால் அவர் மனித ஜாதி இல்லை. அவரை மனிதர்களாக கருதுபவர்கள் புத்திசாலிகள் அல்லர். இதனை பகவத்கீதையும் அவஜானந்தி மூடா மானுஷீம் தனும் ஆஸ்ரிதம் என்று உறுதி செய்கிறது. இதன் பொருள் மனித சரீரம் தரித்த என்னை மூடர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்பதாகும். இச்சூத்திரமே அவரது மச்சாவதாரத்திற்கும் வராக அவதாரத்திற்கும் பன்றி பொருந்துவதாகும். இவையெல்லாம் பகவானின் உன்னத வடிவங்களே ஆகும். அவரது திருவிளையாடல்கள் மற்றும் சுய மகிழ்ச்சிக்காக சில கட்டாயத்தின் பேரிலேயே அவர் தம்மை பல்வேறு வடிவங்களாக வெளிப்படுத்துகிறார். பகவானின் உன்னத வடிவங்களின் வெளிப்பாடுகள் அனைத்தும் அவரது பக்தர்களுக்கு புத்துணர்ச்சியூட்ட வேண்டும் என்னும் நோக்கத்திலேயே அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. எப்பொழுதெல்லாம் அறத்தினை நிலைநிறுத்தி தமது பக்தர்களை காக்க வேண்டும் என்னும் தேவை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பல்வேறு அவதாரங்களாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹரே கிருஷ்ணா.